Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 20 part 2. ஓபன் பண்ணா நம்ம பையன் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா உரஹரா ஷாப்ல அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டான். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 6:30 ஆகுது. அவ்வளவுதான், ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சது. இனி அவங்க சோல் சொசைட்டியோட கேட்டை ஓபன் பண்ணணும். அதனால அது வரைக்கும் நம்ம பையல வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்ல, அதனால எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்டோட கிளம்புறாங்க. மெயினா இச்சிகோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இச்சிகோ அவனோட அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாருமே. போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ற அலப்பறை இருக்குதே, ஐயோ இச்சிகோவாலேயே முடியல. டட்சுகியும் ஒரிஹிமேவையும் என்னமா வரீங்களா அப்படின்னு நம்ம இச்சிகோ அப்பா கேட்பாரு. இவங்க இருக்கிற வெறிய பார்த்துட்டு நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வர்றோம் அப்படின்ட்டு அவங்கள போக சொல்லிடுவாங்க. எல்லாம் வெறி பிடிச்சி என்ஜாய் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இச்சிகோக்கு புரியுது இவங்க கூட போனா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. பட் இருந்தாலும் டட்சுகியும் ஒரிஹிமேவும் கூப்பிடணும்ல. நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ முன்னாடி போய் என்ஜாய் பண்ணு, நாங்க பின்னாடியே வர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் டட்சுகி ஏன் கையில கட்டு போட்டிருக்காங்கிற மேட்டரே தெரியும். ஒன்னும் இல்ல, ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டுக்கு போயிருப்பா. அங்க சண்டையில அடிபட்டு இருக்குது. இருந்தாலும் செகண்ட் பிளேஸ் அடிச்சுட்டு வந்திருப்பா. அவளுக்கு சோகம். ஆனா ஒரிஹிமே அத பாசிட்டிவா சொல்லுவா. நீ செகண்ட்னா சும்மாவா, இந்த ஜப்பான்லயே ஹை ஸ்கூல்ல நீ தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள், நீ சூப்பர் டட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஆத்து பக்கமா போய் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரிஹிமேக்கு அவங்க அண்ணனோட ஞாபகம் வரும். என்னடான்னா அவன் உயிரோட இருந்தப்போ இங்க வருவாங்க, அப்ப ரெட் டிராகன் ஃபிளைஸ் எல்லாம் நிறைய பறந்துகிட்டு இருக்கும். அவங்க அண்ணன் அப்படியே கை நீட்டும், அது கையில வந்து உட்காருமாமா. அதை பார்க்கும் போதே ஏதோ அவன் மேஜிக் பண்ற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகும். இப்படி அவ பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாளா. அந்த டைம் டட்சுகிக்கு அந்த ஹாலோ வந்து அட்டாக் பண்ணும்போது இவளுக்காக ஒரிஹிமே வந்து பயங்கரமா சண்டை போட்டால, அவ மட்டும் இல்லன்னா கண்டிப்பா டட்சுகி அன்னைக்கே காலி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நைஸா அவகிட்ட பேச்சு கொடுப்பான். ஏதோ அடுத்த வாரம் ஒரிஹிமே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் இச்சிகோவும் அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு போறானாமா. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வெளியில கிளம்புறாங்க. அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது, போக போக தெரியும். அதுக்கப்புறம் சென்டிமெண்டா ஒரிஹிமே கிட்ட பேசுவான்னு வைங்க. அதான் இந்த மாதிரி வாழ்க்கையில எப்ப அடிபட்டாலும் நீ பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இரு, அப்படி இல்லைன்னா நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா ஃபயர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி செம ஹாப்பியா என்ஜாய் பண்ணியாச்சு. கட் பண்ண ஆகஸ்ட் 8 நைட்டு 1 மணிக்கு காட்டுறாங்க. நம்ம பையன் எந்திரிச்சு ஜன்னலை திறந்து விடுவான். என்னடான்னு கேட்டா கிசுக்கே வந்து ஒரு 7 நாளைக்கு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு ஒரு ரூம் ஜன்னலை ஓபன் பண்ணி வை, ஒரு சின்ன விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா நம்ம பையலுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். ஆனா காத்து நல்லா வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பால் வந்து செவுத்துல சொத்துன்னு அடிக்கும். அடிச்சு சிவப்பு கலர்ல ஸ்பிளாஷ் ஆயிரும். நம்ம பையன் ஷாக் ஆயிருவான். என்னடா நடக்குதுங்க, எவன்டா இதை பண்ணுதுன்னு பார்த்தா எல்லாம் கிசுக்கேவோட வேலை தான். சீக்கிரமா உரஹரா ஸ்டோருக்கு வாடா அப்படிங்கிறதுக்காக மெசேஜ். நம்ம பையலுக்கு கடுப்பாரு. ஏண்டா இத நார்மலா ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புனா போதாது, ஏதோ மர்டர் சீன்ல இருக்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்க பைத்தியக்கார பையல. அதுவா போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்ல செவுத்த நான் தானே உட்காந்து கழுவணும் அப்படின்னு இருக்கும் போதே அந்த பிளட் மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழும். அடுத்தடுத்து மெசேஜ். இவன் நினைச்சதை கரெக்டா சொல்லியிருப்பான். எப்படியும் மர்டர் சீன்ல நடக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லி நீ நினைப்ப, அப்படி நினைச்சினா உனக்கு ரசனையே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு வேற கிண்டல் பண்ணிருப்பான். கட்டுப்பாய் தலைவாணியை தூக்கிட்டு அடிப்பான், பைத்தியக்கார பையலன்னு. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சரி ரைட்டு நம்ம கிளம்பலாம், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில வருவான். அந்த டைம் குட் மார்னிங் பான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அவனோட டேடி தான். ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி அவன் மேல ஜம்ப் அடிச்சிருப்பாரு. 1 இன்ச் விலகிட்டான். கீழே விழுந்து மண்டையில இருந்து தர்பூசணி ஜூஸ் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பைய கடுப்பாயி, யோ நான் உனக்கு பையனா நீ எனக்கு பையனாயா, கொஞ்சமாச்சு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கையாம்பா. போறதுக்கு முன்னாடி இந்த ஆம்லெட்டை வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஆனா அது அவங்க அம்மா அவன் டேடி கொடுத்தது. அதை கொண்டு போனா நமக்கு லக்கு தான். சோ உனக்கு இப்ப தேவை லக்கு, இதை வச்சுக்க பாரா. இதெல்லாம் தான் நம்ம பையன் நம்ப மாட்டானே. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்பா. அவரு வழக்கம் போல காட்டு கத்திட்டு நான் ஒண்ணு இதை உனக்கு வச்சுக்க கொடுக்கல, நீ உன் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. நம்ம பையன் அப்படியே வாக்கிங்ல இருக்கும் போது அவனுக்கு ரூக்கியாவோட பழைய நினைவுகள்லாம் வரும். அவ பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் இவன் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பான். ஆனா கடைசியில போகும்போது நம்ம பையல திட்டிட்டு போற மாதிரி போயிருப்பான். அதாவது என் அண்ணன் மேலேயே கைய வச்சிட்டியா, இனிமேட்டு என் பின்னாடி வராத அப்படி இப்படின்னு. ஆனா நம்ம பையல உயிரோட காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். நிறைய விஷயம் நடந்து போச்சு, ஆனா கண்டிப்பா நான் அவளை காப்பாத்தியே தீருவேன்ட்டு நேரா உரஹரா ஷாப்புக்கு வருவான். அங்க பாத்தீங்கன்னா சேடோ இருப்பான். இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா ரூக்கியா ஒரு டைம் இவனை காப்பாத்தி இருக்காளாமா. அதனால அவளை காப்பாத்த இவனும் வந்திருக்கான். என்னடா இங்க நடக்குதுங்கும் போது அத நான் சொல்றேன்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட். யாரானா இஷிடா, டே மண்டை நீயா அப்படின்னு உடனே என்ன ஒரு சோல் ரீப்பர் வின் பண்ணிட்டான், அதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் அவனை ஜெயிக்காம விட மாட்டேன்பா. நீயும் மாடான்னு கேட்டா அத நான் சொல்றேன்னு இன்னொரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா ஒரிஹிமே. மொத்தத்துல எல்லாருமே நம்ம பையலுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. சோ நம்ம பையன் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கான். அவ பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறேன்னு
சொல்லி இங்க வந்திருக்கான். அப்பதான் அந்த பூனை யோருயிச்சி அங்க வரும். வந்தது நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கன்னு சொல்லும். என்னன்னா நம்ம பைய ட்ரைனிங் எடுக்கும் போதுதான் அவங்களுமே ட்ரைனிங் எடுத்து அவங்களோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களாமா. நீ அவங்கள பார்த்து லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கதை விட்டுட்டு உனக்காக வந்திருக்காங்களேன்னு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லுமா. நம்ம பையன் மண்டையை பிச்சுக்குவான். ஏன்னா பூனை பேசுறத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். சரி எதுக்குடா வெட்டியா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க, இப்படியே வெளியே இருந்து வளவலன்னு பேசிட்டு இருந்தா நமக்கு தான் பஞ்சாயத்து, வாங்க உள்ள போலான்னு கூட்டு போவானா. அப்ப இச்சிகோ ஒரிஹிமே கிட்ட உனக்கு எவ்வளவு விஷயம் ஞாபகம் இருக்குதுன்னு கேட்பான். ஏன்னா ரூக்கியாவை பத்தி நிறைய விஷயம் எல்லாத்துக்கும் மறந்து போயிருச்சுல்ல. அவ இருந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லி டட்சுகிக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்குள்ள ஓடிடுவா. நம்மளை தவிர எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பையன் புலம்பிக்கிட்டே உள்ள போவான். போனவங்கள வழக்கம் போல அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால ஒரிஹிமே மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, கடைக்கடியில இவ்வளவு பெரிய இடமான்னு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்பதான் கிசுகே பாத்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்னு காட்டுவான். இது வழியா தான் சோல் சொசைட்டிக்கு போகணும். இதுக்கு பேரு டனல் வேர்ல்டு கேட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் தெளிவா கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இச்சிகோவோட பாடியில இருந்து அவன் சோலை தனியா பிரிச்சு எடுப்பான். அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கல்ல. சரி இப்ப அந்த கேட்டை பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் பார்ட்டிகல் கன்வர்ஷன் மிஷின் சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, சோல்ஸ் எல்லாம் வாழ்றதுனால தான் அந்த இடத்துக்கு பேரு சோல் சொசைட்டி. சோ அந்த இடத்துக்கு போகணும்னா இவங்களும் ஸ்பிரிட் ஃபார்ம்ல தான் போகணும். சோ இச்சிகோ ஈஸியா போயிருவான். மத்தவங்க எல்லாம் சோல் இல்லையே, ஆனா அவங்களையுமே ஸ்பிரிட்டா கன்வெர்ட் பண்ணி உள்ள அனுப்புற மாதிரி தான் அவன் ரெடி பண்ணியிருக்கான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே சரி ரைட்டு அப்ப நாங்க கிளம்புறோம்னு இச்சிகோ அவசரப்படுவான். இடுப்புலயே ஒரு குத்து, முழுசா கேட்ட அப்புறம் போட விளக்கணேமா. என்ன ஒரு ஷாக்கிங்கான மேட்டர்னா இவங்க இந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா 4 நிமிஷம் மட்டும் தான் இவங்களால சோல் சொசைட்டில இருக்க முடியும். அதுக்குள்ள இவங்க உள்ள போயிட்டு வெளியில வந்துடணும். அப்படி வரலன்னா உள்ள பர்மனண்டா மாட்டிக்குவாங்க. கிசுகேவால மேக்ஸிமம் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. ஆனா 4 நிமிஷத்துக்குள்ள எப்படி அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வர்றதுதான் பெரிய சேலஞ்சு. அந்த கேட் தான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம மனசு சோலோட கனெக்ட் ஆயிருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும், நான் உங்களை கைட் பண்ணி கூட்டு போறேன், முன்னேறி போகலாம், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன தூக்கத்துல உளறிட்டு இருக்கியா, நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம், வரமாட்டோம்னு நாங்க ஒண்ணு சொல்லலையேன்னு பில்டப் பண்ணுவானா. குழந்தை உனக்கு இன்னும் ஒழுங்கா புரியல, நீ மட்டும் இதுல தோத்துட்டீனா கடைசி வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும், உன்னால அங்க இருக்கவும் முடியாது, உன்னைய போட்டு தள்ளிடுவானுங்கன்னு சொல்லுமா. இப்ப என்ன நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, நான் ரெடிம்பா. அங்க கிசுகேவன்ட்ட சாயும், நான் உள்ள போங்கன்னு சொன்ன உடனே சீக்கிரமா போயிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, எல்லாம் ரெடிம்பாங்க. அவனும் கேட்ட ஓபன் பண்ணிட்டு போங்கன்னு உடனே அத்தனை பேரும் உள்ள ஒரு ஜம்ப். அவ்வளவுதான், நம்ம ஆளுகளுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி இதுக்கப்புறம் ரூக்கியாவை காப்பாத்திட்டு அவங்க 4 நிமிஷத்துக்குள்ள ரிட்டர்ன் வர்றாங்களா இல்ல உள்ள சிக்கி சின்ன பின்னமாயி செதஞ்சு போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.